செல்வ மகள் சேமிப்பு திட்டம் உங்கள் மகளின் எதிர்காலத்தை மாற்றும் ஒரு முதலீடு. நீங்க உங்க மகளோட கல்யாணத்துக்காகவோ இல்ல அவங்களோட மேல் படிப்புக்காகவோ கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? மாசம் வெறும் 6000 ரூபாய் நீங்க சேமிச்சா உங்க மகளோட எதிர்காலத்துக்காக 34 லட்சம் ரூபாய்க்கும் மேல உங்க மகளின் பெயரில் சேமிக்க முடியும் என்றால் நம்ப முடியுதா? அது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். மத்திய அரசால் பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட மிகச்சிறந்த திட்டம் தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா. இதைத்தான் நாம தமிழ்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்றோம். 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பெயர்ல அவங்களோட எதிர்கால பாதுகாப்புக்காக ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை ஆரம்பிக்கலாம். இந்த திட்டத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதோ. வருஷத்துக்கு குறைந்தது 250 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 1,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க முதலீடு செய்யலாம். இப்போதைய நிலவரப்படி இதுக்கு 8.2% வட்டி வழங்கப்படுது. இது மற்ற சேமிப்பு திட்டங்களை விட ரொம்ப அதிகம். முக்கியமா வருமான வரி சட்டத்தின் 80C பிரிவின் கீழ் இதுக்கு முழு வரி விலக்கும் உண்டு. சரி, இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். நீங்க மாசம் 6000 ரூபாய் இந்த திட்டத்துல முதலீடு செய்றீங்கன்னு வச்சுப்போம். அப்போ வருஷத்துக்கு 72,000 ரூபாய். இப்படி 15 வருஷம் நீங்க தொடர்ந்து பணம் கட்டுனா உங்களோட மொத்த முதலீடு 10,80,000 ரூபாயா இருக்கும். ஆனா 21 வருஷம் கழித்து இந்த திட்டம் முதிர்வடையும் போது வட்டியும் முதலமா உங்க கைக்கு கிட்டத்தட்ட 34,40,000 ரூபாய் வரை கிடைக்கலாம். நீங்க போட்ட பணத்தை விட இது 3 மடங்குக்கும் மேலான லாபம். இந்த திட்டம் நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்க மகளுக்கு 18 வயசு ஆகும் போது அவங்களோட உயர்கல்விக்காக சேமிப்புல இருந்து 50% பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். இதனால பிள்ளைகளோட படிப்புக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க 21 வயசுல முழு பணத்தையும் வாங்கும் போது அது அவங்களோட திருமணத்துக்கோ இல்ல அவங்க கனவுகளை நனவாக்கவோ மிகப்பெரிய ஆதாரமா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டங்கிறது ஒரு சேமிப்பு மட்டும் இல்ல, அது உங்க மகளோட கனவுகளுக்கான அஸ்திவாரம். அரசாங்க பாதுகாப்பு, கை நிறைய வட்டி, இது ரெண்டும் தான் இதோட ஸ்பெஷல். உங்க வீட்ல பெண் குழந்தை இருந்தா இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் இல்லனா பேங்க்குக்கு போய் இந்த திட்டத்தை ஆரம்பிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? நீங்க ஏற்கனவே இந்த திட்டத்துல சேர்ந்துட்டீங்களா இல்ல இனிமே தான் சேர போறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.